ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் உங்கள் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சாலை போக்குவரத்து பாதுகாப்பு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ 4 வகையான பணிகள் பிளஸ் 2 பணிகள் வந்து டோட்டலா 6 பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 6 பணிகள்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 4 பணிகளுக்கு வந்து 411 காலி பணியிடங்களும், அடுத்து செகண்ட் செட் ஆஃப் 2 பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த பணியிடங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்க நண்பர்கள் நண்பிகளுக்கும் அனைத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாட வரிகள் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தனித்தனி பாட வரிகள் நாங்க மெட்டீரியல் உங்களுக்காகவே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிக்கு தேவையான அசஸர், ஏஇ, ஜேஏ போஸ்டிங் தனித்தனியா வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான மெட்டீரியல் வந்து நாங்க இப்ப ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி படிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான மெட்டீரியல் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணோம். இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸர்கள், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே தனித்தனி மெட்டீரியல் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் விங்கில தான் டைரக்ட் ரெக்கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் இன்ஜினியர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ குக்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 153 காலிப்பணி இடங்கள் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா இங்க வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல கரண்ட்ல வந்து எவ்வளவு பேர் பண்ணாங்க, பேக்லாக் வந்து எவ்வளவு இருக்குது, ஒட்டுமொத்தமா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எம்எஸ்டபிள்யூ மேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 172 காலிப்பணியிடங்களும், எம்எஸ்டபிள்யூ பிளாக் ஸ்மித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 75 காலிப்பணியிடங்களும், எம்எஸ்டபிள்யூ இருந்து மெஸ்மேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 11 காலிப்பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 411 காலிப்பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இயர் கேட்டகரிக்கு வந்து 205 காலிப்பணியிடங்களும், ஓபிசிக்கு வந்து 96 காலிப்பணியிடங்களும், எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 62 காலிப்பணியிடங்களும், எஸ்டிக்கு வந்து 29 காலிப்பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 காலிப்பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர்களுக்கு வந்து எம்எஸ்டபிள்யூ குக்கிங் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. எம்எஸ்டபிள்யூ பிளாக் ஸ்மித்துக்கு வந்து 7 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து யாரெல்லாம் உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்களோ சோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.marvels.pro.gov.in. இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ் பார்த்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திலயும் வந்து கொடுத்திருக்காங்க, அதே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 11 மார்ச் 2025 வரைக்கும் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய ஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதியா வந்து ஓபனிங் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. இயர் கேட்டகரியில இருந்தீங்கன்னா 2000 வந்து டேட்டா பண்ணா இருக்கணும், அப் டு 2007 வரைக்கும் இருந்தாலே போதும். ஓபிசிக்கு வந்து 1997 இருந்து 2007 வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 1995 டேட்டா பண்ணல இருந்து அப் டு வந்து 2007 இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லிருக்காங்க. இந்த போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், சோ கண்ட்ரோல் நம்பர் வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து பாத்துக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ வந்து ஒட்டிட்டு சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அது வந்து கொடுத்துருங்க. அந்த போஸ்டோட அட்வர்டைஸ் நம்பர் மேல சென்டர்ல வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி சென்டர் ஆஃப் பூனே வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க யூஆர்ஆ, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக் வீக் பர்சனா சோ உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக் வீக் பர்சன் வந்து இருந்தீங்கன்னா அதோட கொடுத்துருங்க. அதே மாதிரி 10th 12th மார்ச் சோ அதோட வெயிட்டேஜ் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க, அதை நீங்க கால்குலேட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க முஸ்லிமா, கிறிஸ்டினா, ஹிந்துவா சோ அது வந்து இங்க செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எக்கனாமிக் வீக் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா சோ அதை டிக் பண்ணிக்கலாம், அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்ல ஒரு லெட்டரா வந்து கொடுக்கணும். உங்களோட ஃபாதர் நேம் ஒரு பாக்ஸ்ல ஒரு லெட்டரா வந்து கொடுக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா டேட், மந்த், இயர் சோ அது ஒரு பாக்ஸுக்கு ஒரு நம்பரா வந்து கொடுக்கணும் வந்து சொல்லிருக்காங்க.
பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பரோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கீழே இங்க வந்து உங்க ஸ்டேட், இங்க பின்கோட் நம்பரு, இங்க உங்க அட்ரஸ் ஒரு பாக்ஸோ ஒரு வேடா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பிரசன்ட் போஸ்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீஸ், நேம் ஆஃப் தி பேங்க், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணது, டிரான்சாக்ஷன் டேட், அமௌண்ட், சோ இது எல்லாமே வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மனா இல்லையா, சோ நீங்க ஏதாவது சன் ஆஃப் சர்விங் ரிட்டையர்மெண்ட் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா, அதே மாதிரி என்சிசி பி சர்டிபிகேட் இருக்குதா, சி சர்டிபிகேட் இருக்குதா, அண்ட் ஜேகேஎம் மென்ஷன்ட் ஸ்போர்ட்ஸ் மேன், இந்த மாதிரி டீடைல்ஸ்ல எது இருந்தாலும் சரி டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th 12th டிகிரி, போஸ்ட் டிகிரி, கம்ப்யூட்டர் கோர்ஸ், இந்த மாதிரி அடிஷனல் டிகிரி, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 17ஆம் நம்பர்ல வந்து இந்த பாக்ஸ்குள்ள வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் எஜுகேஷன் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே, லோவர் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், அதர்ஸ் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதே வந்து இங்க வந்து கொடுத்துக்கலாம். டோட்டல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்திருக்கீங்க, அது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும், நேச்சுரல் ஆஃப் ஒர்க் என்ன, அதோட சேலரி என்ன, பெர்மனண்டா ஒர்க் பண்ணிக்கலாம் இல்ல டெம்பரவரியா ஒர்க் பண்ணிக்கலாம், சோ அது வந்து கொடுத்துருங்க. சோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், கான்டாக்ட் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், உங்களோட லெப்ட் பெருவிரலுடைய அதோடைய அச்சு வந்து இதுல வந்து லெப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும். உங்களுடைய நேம் வந்து சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இந்த அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் பர்பஸ் யூஸ் தான். சோ அவங்க வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டிஎம்பிக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம், டிஎன்எஸ்டிக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம், போஸ்ட் ஆபீஸுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம், இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் தனித்தனியா வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், ரயில்வே துறை எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனித்தனி வந்து ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு வேணும்ன்ற மெட்டீரியல் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம். உங்களுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.